ஹாய் கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் எப்படி சுலபமாக நெய் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன், நைட்டு காய்ச்சின பால். இப்போ காலையில் எடுத்து அதுலேருந்து ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது இவ்வளோ ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க, நல்லா வெண்ணெய் கிடைக்கும். ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்துட்டோம்னா நல்லா சூப்பராக வெண்ணெய் தனியாக வந்துடும். இப்போ அதை நம்ம இன்னொரு பவுலில் தண்ணியை வச்சு அதுக்கு மாற்றிக்கலாம். அதுவுமே ஐஸ் தண்ணியை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. என்னென்னா எங்கேயும் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா வரும் நமக்கு. இதை இப்போ நான் ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு பாருங்கள். இனி இந்த ஐஸ் வாட்டர்லேருந்து நம்ம நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்து ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். இப்போது இதை ஃபுல்லாக நான் எடுத்துட்றேன். இதில் ஓரங்கள் எல்லாம் இருக்கும், நம்ம எல்லாம் விரலில் தொடச்சி எடுத்தோம்னா நீட்டாக வந்துடும். இப்போது இதை நம்ம அடுப்பில் வச்சு நெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சுங்க ஃபஸ்ட்டு. இது வெண்ணெய் ஃபுல்லாக உருகி வரட்டும், அது வரைக்குமே நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கைவிடாமல் அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நமக்கு வெண்ணெய் ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சு அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த வெண்ணெய் ஃபுல்லாக திரஞ்சு தனியாக வருது பார்த்திங்களா. இந்த திரஞ்சு உள்ளே தனியாக வந்திருக்கும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த திரஞ்சு வந்த வெண்ணெய் நம்ம லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே நம்ம கொதிக்க விடணும். அடிக்கடி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த திரஞ்சு வந்த வெண்ணெய் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும், ரொம்ப கருகு விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு ஆகினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். ஆற விட்டு இப்போ நான் வடிகட்டிட்டேன். இப்போ வடிகட்டின வெண்ணெயை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். இது இப்போ நல்லா ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் எதுலையாவது நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் டே காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக நெய் வீட்லேயே தயாராகிடுச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.